ஆனால் தேசத்திலேயே சில அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இவற்றால் பாரதத்தின் வெற்றியை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போதுதான் நீங்களே கவனித்திருக்கலாம். அதாவது பாரதத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய AI உச்சி மாநாடு நடைபெற்றது. உலகெங்கிலும் இருந்தும் 80க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் தில்லிக்கு வந்திருந்தார்கள். உலகத்தினுடைய சுமார் 20 குடியரசுத் தலைவர்கள் பாரதம் வந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான பேர்கள் இந்தியாவின் அனைத்து பாகங்களில் இருந்தும் தில்லியில் கூடியிருந்தார்கள். உலகின் வளர்ந்து வரும் நாடுகளிலே இப்படிப்பட்ட மாநாடு இதுவரை நடந்ததே கிடையாது. நான் இங்கே மீரட் வாசிகளிடம் கேட்க விரும்புகிறேன், இப்போது நடந்து முடிந்த AI மாநாடு இருக்கிறதே, இது உங்களுக்கு பெருமையாக இருக்கிறதா இல்லையா? முழு சக்தியோடு கூறுங்கள், உங்களுக்கு பெருமையாக இருக்கிறதா இல்லையா? உங்களை தலைநிமிரச் செய்கிறதா இல்லையா? உங்கள் நெஞ்சை விம்மச் செய்ததா இல்லையா? இந்த பணி பாரதத்திற்காக நடத்தப்பட்டதா இல்லையா? பாரதத்தின் இளைஞர்களுக்காக செய்யப்பட்டதா இல்லையா? பாரதத்தின் எதிர்காலத்தை மாற்றமைக்கப்பட்டதா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டின் தலைமையை தாங்க செய்யப்பட்டதா இல்லையா? நாடு முழுவதும் புலகாங்கிதம் அடைந்தது. ஆனால் காங்கிரசும் அதனுடைய சூழலமைப்பும் என்ன செய்தார்கள்? நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி பாரதத்தினுடைய உலகளாவிய ஒரு ஏற்பாட்டினை தன்னுடைய கேவலமான மற்றும் அப்பட்டமான அரசியலின் களமாக ஆக்கிவிட்டார்கள். மாநாடு நடந்த இடத்திலே அயல் நாட்டு விருந்தினர்கள் முன்பாக காங்கிரசின் தலைவர்கள் உடைகளை கழற்றி போட்டு வந்தார்கள். நான் காங்கிரஸ்காரர்களை கேட்கிறேன், ஏற்கனவே நீங்கள் அம்மணக்கட்டைகள் தான் என்பது தேசத்திற்கு தெரியும். பிறகு உடைகளை அவிழ்த்து போட என்ன அவசியம்? காங்கிரசின் தலைவர்கள் அங்கே செய்தவையெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், நம் தேசத்தின் மிக பழமையான கட்சி கருத்தியல் ரீதியாக எந்த அளவுக்கு காலியாகிவிட்டதென்றால், இத்தனை கேவலமாகிவிட்டதென்றால், இதை யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நம் கிராமங்களிலே யார் வீட்டிலாவது திருமணம் நடக்கிறது என்றால் கிராமம் முழுவதும் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முழு மனதோடு ஈடுபடுகிறது. அப்போதுதான் விருந்தாளிகள் கிராமம் பற்றிய நல்ல எண்ணத்தோடு செல்வார்கள். ஆனால் காங்கிரசோ தன்னுடைய தேசத்திற்கே அவப்பெயர் ஏற்படுத்துவதிலே முனைந்திருக்கிறது.